ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ அதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு ஒரு வேலெட் தான். நான் என்ன வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு தான் எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க, இது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் அமேசானில் தான் இது ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்டு எனக்கு ஒரு 7 to 8 டேஸில் இது வந்துருச்சு. இந்த கிஃப்ட் வந்து இந்த கிஃப்ட் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை, ரொம்ப சீப்பாகவும் இல்லை. ஓகே, ஒரு நாமினல் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒரு 450 to 460 நான் நினைக்கிறேன். பட் நான் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இதை விட கம்மியாகவும் 300க்கும் இருந்துச்சு தான். பட் ஆனால் அதோடய ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இல்லை. நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வாங்கினேன். இதுக்கான ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் வந்து நீட்டாகவே தான் இருந்துச்சு. நான் இப்போ இந்த பாக்ஸில் காட்டுற மாதிரி இதில் காட்டுற மாதிரி ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதான் அந்த பியூட்டிஃபுல் வேலெட். நான் அவங்களுக்காக வாங்கினேன் இந்த பியூட்டிஃபுல் வேலெட் வந்து இதான். அவங்க நேம் வந்து ராஜ். ஸோ அதனால நான் ராஜ்னு சொல்லிட்டு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே உள்ள கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு நார்மல் வேலெட்டில் இருக்கிற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது வந்து எதுவும் குறை சொல்ல முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கீழே உள்ள நேம் போர்டு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. ப்ளஸ் உள்ளேயுமே அது நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓவரால் லுக் வந்து ஓகே, நல்லா இருந்துச்சு. டீசெண்டான லுக்கில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் யாருக்காவது இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த கஸ்டமைஸ் வேலெட் வந்து கொடுங்க. நம்மளுக்கு வந்து அதுலேயே வந்து ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட்டும் கார்டும் டிசைன் பண்ணி இப்படி தான் நம்மளோட அவுட்லுக் கிஃப்ட் வந்து இருக்குன்றதுமே நம்ம கஸ்டமைசேஷன் முடித்தோடனே அதிலே காட்டுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிருது. ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு என்ன லோகோ வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். டாக்டர், டீச்சர், இன்ஜினியர், அது மட்டும் இல்லாமல் நார்மல் டிசைன் லோகோஸ் நிறையா இருந்துச்சு.